இங்க ஒரு ஜீனி அமைதியா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல திடீர்னு அதோட பாடி வித்தியாசமா ஒளிர ஆரம்பிக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு இப்போ யாரோ ஒரு புது மாஸ்டர் கிடைச்சிட்டாரு. அங்க இருந்து அவன் போறதுக்கு முன்னாடி அவகிட்ட சீக்கிரமா நான் திரும்ப வந்துருவேன், எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். அவனோட புது மாஸ்டர் யாருன்னு பார்த்தா ஒரு பேராசைக்காரனா இருப்பான். அவன் அவனோட முதல் ஆசையை சொல்லி உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகணும்னு கேட்கிறான். அந்த ஜீனியும் அவனோட முதல் ஆசையை நிறைவேற்றி வைக்குது. ஆனா அவன் பணக்காரனா மாறினதுக்கு அப்புறமும் மக்கள் யாருக்கும் அவனுக்கு பிடிக்காது. இதனால அவங்க எல்லாரும் மேலேயும் கோபமும் பொறாமையும் பட்டு அடுத்ததான் அவனோட ரெண்டாவது ஆசைய ஜீனி கிட்ட கேட்கான். அவனை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாரும் சாகணும்னு சொல்றான். அந்த ஜீனியும் வேற வழி இல்லாம அவனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஜீனியும் அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போக பிளான் பண்றாங்க. ஆனா அந்த பேராசை பிடிச்ச மனுஷனுக்கு இன்னொரு ஆசை இன்னும் பாக்கி இருக்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அப்போ அந்த ஜீனி திடீர்னு ஒளிர ஆரம்பிச்சதும் அவனோட மாஸ்டர் கூப்பிடுறாருன்னு திரும்பவும் அவர்கிட்ட போறான். அவன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த டைம்ல அந்த மனுஷன் அவனோட கடைசி ஆசையை சொல்றான். அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை அவன் அடையணும்னு ஜீனி கிட்ட கேட்கிறான். ஜீனியும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம அவனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறான். ஆனா அவன் திரும்பி பார்க்கும்போது அவனோட கேர்ள் ஃபிரெண்ட தான் அந்த ஆள் கேட்டிருக்காங்கிற விஷயம் ஜீனிக்கு தெரிய வருது. அப்படியே ஒரே செகண்ட்ல எல்லாம் மாறி போகுது. அப்போ அந்த பணக்காரன் அவனோட ஆட்கள் கிட்ட அந்த பொண்ணை பிடிச்சு இழுத்துட்டு வர சொல்றான். அந்த டைம்ல ஜீனி அவங்களை தடுக்க போறான். ஆனா திடீர்னு ஒரு மந்திர நூல் அவனோட காலை சுத்தி அவனை நகர விடாம பண்ணுது. ஆனா அந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்காம அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். அதை பார்த்து கடுப்பான அந்த பணக்காரன் அந்த இடத்துலயே அந்த பொண்ணை கத்தியால குத்திடுறான். அந்த ஜீனியோட கண்ணுக்கு முன்னாடியே அவனோட காதல் பறிக்கப்பட்டோம். அவனால எதுவுமே செய்ய முடியாம கதறி அழுகுறான். உடனே அவளை அவனோட மடியில ஏந்திக்கிட்டு யாராவது அவனோட எஜமானாகி அவங்களோட முதல் வரத்திலேயே அவளை காப்பாத்த சொல்லி கெஞ்சி கேட்கிறான். அப்போ ஒருத்தன் முன்னாடி வந்து அந்த விளக்க வாங்கி பேராசைகளை அவனும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு அவனோட முதல் ஆசையை கேட்கிறான். அந்த ஜீனிக்கும் அதை கொடுக்கறத தவிர வேற வழி இல்ல. அவனோட அடுத்த ஆசையா அவன் இன்னும் பணக்காரன் ஆகணும்னு கேட்டுக்கிட்டு அந்த சிட்டி ஃபுல்லா தங்க மழை பொழியணும்னு கேட்கிறான். அவனோட ஆசை எல்லாத்தையும் ஜீனி நிறைவேற்றி வைக்கிறான். ஆனா அதுக்குள்ள ரொம்ப தாமதம் ஆகிறது. அந்த பொண்ணு இறந்தும் போறான். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அந்த ஜீனியோட காலில் கட்டி இருந்த மந்திர நூலை அறுத்துடுறான். அவனை ரிலீஸ் பண்ணின அடுத்த செகண்டே அவனோட கண்கள்ல கோபம் கொழுந்து விட்டு எரியுது. உடனே அவனோட வாளை எடுத்து அவளை கொலை பண்ணின அந்த பணக்காரனை குத்தி கொடூரமா கொள்றான். ஆனா அவனோட கோபம் அதோட நிக்கல. அவனோட காதலிய கைகள்ல ஏந்திக்கிட்டு கோபத்துல அந்த தங்க மலையையே அந்த சிட்டி ஃபுல்லா பேரழிவா மாத்தி அழிக்கிறான். கடைசியில மனுஷங்களோட பேராசையில உயிருக்கு உயிரா காதலிச்ச அவங்க ரெண்டு பேரோட காதல் கதையே அழிஞ்சு போகுது.